இவர் 12 மணிக்கு வந்திருந்தாருன்னா காலையில் 6 மணிக்கு வந்தவங்க கூட 12 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வந்தது நைட்டு 7 மணிக்கு வராரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வராரு. அந்த 7 மணி நேரம் தாமதமாகையில் இந்த காலையில் வந்தவங்க அப்படியே அங்கேயே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டம் வெளியே போக முடியாது. அதை தாண்டி அவங்க வெளியே போய் சாப்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு கிடையாது, காம்பாக்டாக இருக்குது. லேட்டாக புதுசாக ஆட்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வரல நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு 10,000 பேர் இங்கே எதிர்பார்த்தாங்கன்னா 20,000 பேர் 30,000 பேர் 40,000 பேர்னு கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ ஜனத்தை அந்த இடத்துல கூட மக்கள் தொகை கூட என்ன ஆகும்னா அந்த இடத்துல தண்ணீர் வசதியும் கிடைக்காது, சாப்பாடு வசதியும் கிடைக்காது. அதுக்கு தேடி இவங்க வெளியவும் போக முடியாது, அந்த இடத்த விட்டு இவங்க எங்கேயும் போக முடியாது. இந்த சமயத்தில் அவர் 7 மணிக்கு வர்றாரு. 7 மணிக்கு வர்ற சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நெருக்கி அடித்து இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் நெருக்கி அவரை நோக்கி போகிறாங்க. அவரை நோக்கி போகையில் நெருக்கடி ஜாஸ்தியாகுது. அப்போ என்ன ஆகுது, குழந்தைகள் பெண்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுது. அப்போ தண்ணி இல்லாமல் மயக்கம் போட்டு விடுறாங்க. இதில் இன்னும் சிலர் பக்கத்தில் இருக்க மாடி கட்டடங்களில் ஏறுறாங்க, மரங்களில் ஏறுறாங்க. ஒரு இடத்துல மரத்தில் ஏறி மரக்கிளையே ஒடிஞ்சு விழுந்து நிறைய பேர் காயம்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஸ்டாம்பைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாம்பைடு தான் நடந்திருக்கு. நெருக்கடியில் சிலர் கீழே விட, சிலர் அவங்கள தெரியாமல் மிதிக்க, வேணும்னு மிதிக்கிறதுக்கு இல்லை, அந்த நெருக்கடியில் மிதிக்க, சிலர் இந்த தண்ணி கிடைக்காத அதனால் தாகத்தினால அவங்களுக்கு மயக்கம் வர, அப்புறம் மூச்சு திணறல் ஏற்பட, இந்த மாதிரி சூழ்நிலையில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவர் பேச ஆரம்பிக்கையிலே நடந்திருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் அவங்க சீக்கிரமாக பேச்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் காயம்பட்ட இது மாதிரி இவங்களை உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் தான் பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. இன்னும் 10-12 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. 50 பேரில் நிறைய பேர். ஆக இதில் குழந்தைகளும் பெண்களும் ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்கு அவங்கள வரக்கூடாது இந்த மாதிரி இடத்துக்கு அப்படிங்கிறத அவர் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அவங்க ஆர்வத்தின் கோளாறாக வந்திருக்காங்க. இவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும். நடவடிக்கை எடுத்து அது மாதிரி வரக்கூடியவங்களை பேசி இவங்க நிர்வாகிகள், இவங்க தொண்டர்கள் அவங்க வெளியே அனுப்பணும். கூட்டம் ஜாஸ்தி கூடுறப்போ அந்த கூட்டத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அவங்க நெருக்கி வராத அளவுக்கு எந்தெந்த இடத்த யார் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். காவல்துறை 150 பேர் இருந்திருக்காங்க. இவங்க என்ன 10,000 பேருக்கு 150 பேர் அப்படிங்கிறது அவங்க காவல்துறையில் அது சரியான ஸ்ட்ரென்த் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கூட்டம் ஜாஸ்தியாக அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்துக்கு காவல்துறையை அவங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு முன்னாடி இவங்க கூட்டம் ஜாஸ்தியாகி அதில் கரண்ட் வேற கட்டாயிருக்கு. அந்த கரண்ட் கட்டானது இன்னும் ஒரு பெரிய, ஏன்னா கரண்ட் கட்டானோன்னா யாருக்கு என்னமே புரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா அவ்வளோ கூட்டத்தில் என்ன நடக்குது, யார் பக்கத்தில் இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஆயிரும்.